வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து நல்ல ஒரு லிஸ்டிங் கைனை கொடுத்துருக்கு. லிஸ்டிங் கைனை கொடுத்துட்டு அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆச்சு. அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 10% அதோட அப்பர் சர்க்கியூட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு. இன்னும் 1 or 2 டேஸ்க்கு வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்லேயே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யூஎஸ் பெட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 17-18 வந்து ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதனால வந்து யூஎஸ் மார்க்கெட் நல்ல பெனிஃபிட் ஆகும். டிஃபால்ட்டா வந்து இந்தியன் மார்க்கெட்லயே அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டாடா குரூப்ல இருந்து மறுபடியும் ஒரு கம்பெனி ட்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வர் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து சென்செக்ஸ்ல வந்து இன்க்ளூட் ஆகுது. இப்போதான் ரீசெண்ட் டைமில் வந்து ட்ரெண்ட் வந்து நிஃப்டி 50லேயே ஆட் பண்ணாங்க. ஸோ டாடா குரூப்ல இருந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சென்செக்ஸ்லேயே நிஃப்டிலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கிடைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதை வந்து இவங்க கமெண்ட் செக்ஷனில் இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. இதை வந்து லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாமா இல்லை ஷார்ட் டைமில் லிஸ்டிங் கெயின் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பஜாஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் கம்பெனிஸாக வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்க கம்பெனி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்குது. இது எல்லாமே மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பெனியாக இருக்குது. இந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குது. ஃபினான்ஸ் செக்டரில் வந்து இவங்க தான் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து வச்சிருக்கிறவங்க இன்னும் ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா ரேட் கட் எல்லாமே வந்து மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் ஆகிறப்ப நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி போறப்ப ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இன்னுமே ஒரு நல்ல ரென்னப்ப கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா பை பண்றவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஒரு ஓவர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து செல் பண்றது வந்து ரீட்டைல் HNI தான் வந்து இந்த கம்பெனிஸை வந்து இப்ப மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியை செல் பண்றதுக்கு செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 30 டேஸ் இருக்கு. 30 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து இவங்களோட போர்ஷன்ல ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆஃபர் செல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஒரு ஆஃபர் வந்து 90 டேஸ் கழிச்சு தான் வந்து செல் பண்ண முடியும். ப்ரொமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 1 or 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிற லாக்கிங் பீரியட். ஸோ அதனால வந்து அவங்க இமீடியட்டா எதையுமே செல் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ வந்து ரீட்டைலும் HNI தான் வந்து மார்க்கெட்ல வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளோட்டிங் எப்போ வரும் அப்படின்னா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் எப்போ செல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்பதான் வந்து ஒரு நல்ல ஃப்ளோட்டிங் வரும். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்ல தேவைக்கு அதிகமாகவே வந்து செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரேட் கரெக்ஷன்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த கம்மியான அளவு மார்க்கெட்டுக்கு வர்றதுனாலதான் இந்த அளவுக்கு வந்து இப்ப டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த கம்பெனி வந்து டெய்லி வந்து ஒரு அப்பர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணிட்டு இருக்கு. வேல்யூஷன் பிரகாரம் பார்த்தா இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு ஹையர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் பையிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. லிஸ்டிங் கெயின் புக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்பர் சர்க்கியூட் எப்ப வந்து மார்க்கெட்ல பிரேக் ஆகுதோ அந்த டைம்ல வந்து நீங்க நார்மலா ட்ரேட் ஆச்சு, அதாவது HNI ரீட்டைல் வந்து நார்மலா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல எக்ஸிட் பண்ணிக்கங்க. இந்த ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஒரு சின்ன ரேலி, அதாவது 17-18 வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசெண்டா இந்த நியூஸால வந்து இந்த ரேலியும் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லிஸ்டிங் கெயின் இந்த 30 டேஸ்க்குள்ள வந்து நம்ம எக்ஸிட் ஆயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செல் பண்ணிக்க முடியும். ரேட் கட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஃபெட் வந்து செப்டம்பர் 17-18 வந்து நடக்க போகுது. இதுல 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரேட் கட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 50 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் ரேட் கட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 25 விட 50 கிடைச்சிச்சு அப்படின்னா உண்மையே வந்து நல்ல ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்லயும் நல்ல ஒரு நியூஸா தான் இருக்கும். ஏன்னா யூஎஸ்ல நடக்குது அப்படின்னா கண்டினியூஸா வந்து யூரோப்லயும் நடக்கும். அதே மாதிரி சைனாலையும் வந்து இந்த ரேட் கட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து ரேட் கட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரேட் கட் நடந்துச்சு அப்படின்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஹாப்பி நியூஸா தான் இருக்கும். அப்படி நடக்கிறப்போ ஒரு சில செக்டர்ஸ் வந்து எக்ஸலண்டா பெனிஃபிட் ஆகும். அந்த வகையில பேங்கிங் செக்டர் வந்து நல்ல ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் HDFC, கோட்டாக் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரென்னப்ப கொடுக்காம லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து கொஞ்சம் நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து ஒரு ரென்னப்ப கொடுக்க
கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்க கண்டினியூஸா ஹோல்ட் பண்ணுங்க. இல்ல இது வரைக்கும் பை பண்ணல அப்படின்னாலும் இந்த டாப் 5 கம்பெனிஸ், அதாவது HDFC பேங்க், கோட்டக் பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இதுல வந்து நீங்க ஓரளவுக்கு ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணி வைங்க. இந்த ரேட் கட் நியூஸால வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பெனிஃபிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. HDFC கோட்டக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்கவே கிடையாது. இண்டஸ்இண்ட் பேங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா 52 வீக் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ICICI ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஆக்சிஸும் ICICIயும். மற்றபடி HDFC, கோட்டக், இண்டஸ்இண்ட் பேங்கை வந்து நீங்க ஒரு அளவுக்கு இப்போ கன்சிடர் பண்ற அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணலாம். இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸை தவிர ஸ்மால் அண்ட் மிட் கேப் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நம்ம இந்த வீடியோவும் டீட்டெயிலாக நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கையும் அதே மாதிரி ஃபெடரல் பேங்க்கையும் லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 1 or 2 இயர்ஸாக வந்து இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஏன்னா எந்த ஒரு ரிட்டர்னையுமே கொடுக்கல. இருந்தாலுமே இதெல்லாம் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் பீரியட்ல ஹோல்ட் பண்ணால் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வேல்யூஷன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து HDFC பேங்க், ICICI பேங்க் இதுக்கு ஈக்குவலண்டாகவே ட்ரேட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருந்தாலுமே இது growth oriented பேங்க் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு ஒரு ஹையர் வேல்யூஷன் வந்து இந்த பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லோயர் வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகும். இருந்தாலுமே IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க்கும் ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் வந்து இந்த ரேட் கட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரன் அப் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த பேங்கிங் செக்டர் மட்டும் இல்லாமல் நான் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபின்சர்வும் பஜாஜ் ஃபினான்ஸும் வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ரேட் கட் நியூஸ் வருது அப்படின்னா இந்த நான் பேங்கிங்ல பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த கம்பெனி எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் IPO வர்றப்ப இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன் வந்து எவ்வளவு கீழே போகும்னு தெரியல. இந்த ரேட் கட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் இது சென்செக்ஸ்ல இருந்து இப்ப ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அதுக்கு பதிலாக பாத்தீங்க அப்படின்னா டாடா குரூப்ல வந்து ட்ரெண்ட் கம்பெனி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து நிஃப்டி 50லயும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. இதோட ஃபியூச்சர் growth நல்லா இருக்கும் அப்படின்றதுனால மார்க்கெட்ல வந்து நிஃப்டி 50லயே சென்செக்ஸ்லயும் வந்து ட்ரெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வேல்யூஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ரெகுலரா இந்த ஸ்டாக்கையும் ட்ராக் பண்ணலாம். மார்க்கெட்ல எப்பயாச்சும் ஒரு கரெக்ஷன் ஆகி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து டாடா குரூப்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கிற இந்த ட்ரெண்ட் ஸ்டாக்லயும் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க, 50% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.